Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem பார்த்தீங்கன்னா given 4a plus 3b equal to 65 and a plus 2b equal to 35 solve by elimination method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, போன வீடியோவில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? இப்போ எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கும். 4a plus 3b equal to 65னும் a plus 2b equal to 35னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். இப்போ எலிமினேஷன் மெத்தட், எலிமினேட் அப்படின்னா எழுதுனா ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட வேல்யூ எலிமினேட்னா அது டெலிட் ஆகிடும். ஒரு வேரியபிளை டெலிட் பண்ணிட்டு இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இத்தனை நாள் நம்ம வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிச்சோமே, எப்படி கண்டுபிடிச்சோம்? டெலிட்ல எலிமினேட்லாம் பண்ணல அப்படின்னா அப்போ வந்து சிங்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க வித் ஒன் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 3 = 5 அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு வேரியபிள், ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் போடும். ஆனால் ரெண்டு வேரியபிள் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கணும். மூணு வேரியபிள் கொடுத்தாங்கன்னா மூணு ஈக்குவேஷன் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போ ரெண்டு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம வித் டூ ஈக்குவேஷன். ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இஷ்டம், எந்த வேரியபிள் வேணாலும் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஏ எலிமினேட் பண்ணிக்கலாம், இல்லை பி எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எது ஈஸியோ அதை எடுத்துக்க போறோம். எது ஈஸி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏவை எலிமினேட் பண்ணணும். அதாவது ஏ வந்து டெலிட் பண்ணணும். எப்போ டெலிட் பண்ணுவோம்? நம்ம ரெண்டுமே சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா 4a 4a கேன்சல் ஆயிடும், 2a 2a கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி சேம் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம வர வைக்கணும். இப்போ நீங்க ஏவை டெலிட் பண்றதா இருந்தா இங்க 4a இருக்கு, இங்க a இருக்கு இல்லைங்களா? அப்ப இங்க 4 வந்துச்சுன்னா இது கேன்சல் ஆயிரும்னு அர்த்தம். அப்ப இங்க 4 வர வைக்கணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 4ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். சரி, இப்போ b கேன்சல் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. 3 வந்து எப்பயுமே 2 ஆகாது, 2 வந்து எப்பயுமே 3 ஆகாது. அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்றது அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும். அதாவது இந்த நம்பர் எடுத்து இதாலையும் இந்த நம்பர் எடுத்து இதாலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டும் சேம் ஆயிரும். அதாவது 3 வந்து 2ஆலையும் 2 வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை இந்த சென்ஸ் இந்த வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவேஷன்ல அந்த வேரியபிள் மல்டிப்ளை பண்றீங்கன்னா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் தான் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்ப நீங்க இதை 2ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா தான் 2ஆல மல்டிப்ளை, இது 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா தான். ஸோ இப்போ பிஏ கேன்சல் பண்றதா இருந்தா ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுவே ஏவை கேன்சல் பண்றதா இருந்தா ஒரே ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணா போதும். அதனால என்ன பண்ண போறோம்? ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஏ. அப்ப என்ன பண்ண போறேன்? சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2 எலிமினேட் ஏ எலிமினேட் பண்ண போறோம். எலிமினேட் த வேரியபிள் ஏ. இப்போ எலிமினேட் த வேரியபிள் ஏ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுத போகிறேன், செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்பவுமே ஈக்குவேஷனை சர்க்கிள் பண்ணி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாமா? 4a + 3b = 65னும் இந்த ஈக்குவேஷன் 4ஆல. அப்போ 4a + 4 2s are 8b + 35 × 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 4s are 20, 0 balance 2, 4 3s are 12, 12 + 2 14, 140. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ண போறோம். சரி, இப்போ எப்படி கேன்சல் ஆகாது? இங்க 4 4 4 + 4 8 தானே ஆகணும். இங்க மைனஸ் வந்தா தானே பண்ண முடியும். அப்போ ஆப்போசிட் சைனை நம்ம மாத்திக்கணும். என்ன பண்ண போறோம்? மைனஸா மாத்திக்க போறோம். எது பண்ணாலும் ஃபுல் ஈக்குவேஷன் தான் பண்ணணும், ஆப்போசிட் சைன் மாத்திக்க போறோம். ஸோ இந்த பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடுச்சு, இந்த பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடுச்சு. எது பண்ணாலும் ஃபுல் ஈக்குவேஷன் தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 - 8 will become -5b. ஓகே, நெக்ஸ்ட் 65 - 140 என்ன வரும்? 140ல இருந்து 65 மைனஸ் பண்ணுங்க, பாரோ பண்ணா 10 5 75 வருதா? அப்ப -75. பெரிய நம்பர் சைன் தானே போடணும். ஸோ இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ b = 75/5. அப்போ b = 15. அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா?
இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். உங்க இஷ்டம் எது ஈஸியா இருக்கும். இப்போ இதுதான் பார்த்தா குட்டியா இருக்கு, அதனால அதில் போட போறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் b equal to 15 in equation 2. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? a plus 2b equal to 35. அப்ப a வந்து தெரியாது, 2b 2 into 15 equal to 35. இப்ப a plus 2 into 15 30 equal to 35. 30 அந்த பக்கம் போனா மைனஸ் ஆகும். இப்போ 35 minus 30 will become a equal to என்னது? 5. அப்போ a ஓட வேல்யூ 5, b ஓட வேல்யூ 15. கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எலிமினேஷன் மெத்தடு. ஸோ எப்பயுமே நம்ம ஃபைனலாக இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் எல்லா மெத்தடும் 3 மெத்தடும் படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுற மெத்தடு எலிமினேஷன் மெத்தட் தான். இதுதான் நம்ம வந்து எல்லா கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் எலிமினேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் நல்லா தரோ பண்ணிக்கும். ஓகே, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். எல்லா கிளாஸஸ்க்குமே நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயருக்கு எலிமினேஷன் மெத்தட் தான். நோ சப்ஸ்டியூஷன் மெத்தட், நோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லாம் கிடையாது. அதனால கொஷனில் வந்து மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா எப்பவுமே நம்ம எலிமினேஷன் மெத்தட் தான் போவோம். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ஈஸியாக கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.